அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக வருகிற 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று நமது மூலிகை வகுப்பு செம்பவத்தோப்பு அடிவாரத்தில் உள்ள நமது காட்டில் நடைபெறும். இந்த வட்டம் நிகழ்ச்சி சீக்கிரம் 9 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியிருக்குது. 3 மணிக்கெல்லாம் செம்பவத்தோப்பு பகுதியில் மழை திடீர்னு வந்து விடுவதால் நிகழ்ச்சி சீக்கிரம் முடிக்க வேண்டியிருக்கு. நேரம் 9 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பமாகும். எடுத்த உடனேயே வெடியுப்பு கட்டு அந்த முறையை நம்ம நிறைய செய்முறையாகவே காட்ட போகிறோம். அந்த செய்முறையை கூட நமக்கு வகுப்புக்கு வருத வைத்தியர்களை வச்சு தான் செய்ய போகிறோம். ஏன்னா ஒரு சில செய்முறை நான் செய்கிறத விட வகுப்புக்கு வருதவங்களையே செய்ய சொல்லும்போது அவங்களுக்கும் அனுபவம் கிடைச்சிக்கிடும். இதைத்தான் வெடிவெப்பு கட்டை அவங்களையே செய்ய சொல்ல போகிறோம். 9 மணிக்கே ஆரம்பிச்சிடும். 9 மணிக்கு ஆரம்பித்தாத்தேன் அது முடிஞ்சு வெடிவெப்பு கட்டு முடிஞ்சு உடனே அதை சுண்ணமாக்கிறதுக்குள்ள முயற்சி முடியும் உடனே செஞ்சோம்னா அவங்களுக்கு நேரடியாக பார்த்த மாதிரி இருக்கும். அதுபோல் கெந்தக கட்டு உங்களுக்கு முக்கியம் அவசியம். அதுக்கு நம்ம கார செய்நீர் நம்ம தயாரிக்கணும். அதை அடுத்த வீடியோவில் நாளைக்கே போடுவோம். அந்த செய்நீர் எடுத்து ஒரு சூடு தாங்கக்கூடிய கண்ணாடி குடுவை அதுக்குள்ளே கெந்தகத்தை ஒரு கால்வாசி அளவுக்கு போட்டு ஒரு 4 விறக்கடை அளவு அந்த காரச்சை நீரை ஊற்றி வச்சிடணும். தீ மெதுவாக போடணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு மண்ணுட்டில் மண்ணை பரப்பி அதுக்கு மேலே அந்த சூடு தாங்கக்கூடிய கண்ணாடி கிளாஸை அந்த குடுவையை வச்சு அதுக்குள்ளே கெந்தகத்தை போட்டு காரச்சை நீரை ஊற்றி வச்சுருவோம். அது ஒரே தீயாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதிகமாக தீ போகவே போகாது. நம்ம சிம்மில் வச்சு விட்டுட்டு கிட்டத்தட்ட குறைஞ்சது 3 நாளைக்காவது அது எரிய வேண்டியிருக்கும். நம்ம நாட்டு எங்கேயும் போனால் போய்கிட்டே இருக்கலாம். விடிய எரிஞ்சிகிட்டே இருக்கும். நம்ம தண்ணி குறையும் போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காரச்சை நீர் ஊற்றிட்டே வரணும். ஒரு 3 நாளைக்கு எரிஞ்ச பிறகு மறுபடியும் அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு மீண்டும் ஒருக்க வச்சோம்னா அந்த கெந்தகம் நல்ல வெண்மையாகவும் இருக்கும். வெண்மையாக இருக்கிற கெந்தகம் கெட்டுப்பட்டு இருக்கும். இது கொஞ்சம் நாள் அதிகமாக 6 நாள் வரைக்கும் ஆகும். அதே மாதிரி காரச்சை நீர் எடுப்பதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் வரைக்கும் ஆகும். இந்த முறையிலே நம்ம செய்யலாம். அதாவது அதே மாதிரி நம்ம பல வீடியோவில் போட்டிருக்கோம். மருதம்பட்ட செய்நீர் அல்லது மருதம்பட்ட சாம்பலில் அதை கொஞ்சம் ரொம்ப நம்ம கவனமாக செய்யணும். ஏன்னா எந்த காரணத்தை கொண்டும் கெந்தகத்தை புகைய விட்டுறக்கூடாது. புகைஞ்சின்னா மருந்து வேஸ்ட்டு. அந்த வாடை வராத அளவுக்கு நிதானமாக அதையும் செய்யணும். அப்படி மருதம்பட்ட செய்நீர் அல்லது மருதம்பட்ட சாம்பல்னு நம்ம நிறையா செஞ்சுருக்கோம். அதனால் நம்முடைய அனுபவ முறைகளை மட்டுமே நம்ம பேச போகிறோம். அப்படி கெட்டின கெந்தகத்தை நம்ம சிவப்பு கெந்தகம் மாதிரி மாற்றலாம். அந்த முறையும் எல்லாமே இருக்குது. ஒரு சில முறைகளை செஞ்சு வச்சாத்தான் நம்ம மட்டமான உலகத்திலிருந்து உயர்ந்த உலகத்தை நம்ம கொண்டு போக முடியும். அதனால் நம்ம நேரடியாக வீடியோவில் அதிகமாக போடுறதோட நேரடியாக நம்ம பேசும்போது தான் உங்களுக்கு முழுதும் புரியும்.
உங்கள் சந்தேகங்களையும் கேட்க முடியும். அதனால் நம்ம வருத வகுப்பில் வாங்க, உங்களுக்கு வெடிப்பு கட்டுமுறையை செய்முறையாகவும், அடுத்த வகுப்பில் உங்களுக்கு நிறையா மருந்துகள் நேரத்தை பொறுத்து கட்டுமுறையை பற்றி நிறையா செய்முறையாகவே செஞ்சு காட்டுவோம். நம்ம வீடியோ போடுறது மட்டும் இல்லாமல் நம்ம அனுபவத்தில் செஞ்சதை மட்டும்தான் சொல்ல போகிறோம். நிறையா வாத வைத்தியர்கள்லாம் இருக்காங்க. அவங்க தன்னோட அனுபவத்தை சொல்ல மாட்டாங்க. நம்ம அனுபவத்தை நம்ம நிறையா சொல்லி மக்கள் மட்டமான மருந்துகளை உயர்ந்த மருந்துகளை கொண்டு போகிறதுக்கு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்படி உயர்ந்த மருந்துகள் செஞ்சு நாம் சாப்பிட்டு அனுபவிக்கணும். அதனால் நம்ம மக்களுக்கு உதாரணமாக நம்ம வாழணும். அதனால் வருத வகுப்புக்கு கண்டிப்பாக கலந்துக்கங்க. நம்ம அடுத்த நாளைக்கு வீடியோலையும் நம்ம வகுப்பை பற்றி நிறையா போடுவோம். நன்றி, வணக்கம்.